ஹலோ எவ்ரிவன், நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட 5th லெக்சர். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல சிங்கிள் லிங்க் லிஸ்ட் என்னன்னு பார்த்தோம். அது தெளிவா புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்க்கும் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல லாஸ்ட் நோடு இருக்கு இல்லையா, லாஸ்ட் நோட நெக்ஸ்ட் வந்து எங்க பாயிண்ட் பண்ணோம், நல்லுக்கு பாயிண்ட் பண்ணோம். ஆனா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்ல இந்த சர்க்கிள்ங்கிற வார்த்தையை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் நோடு வந்து நல்லுக்கு பாயிண்ட் பண்ணாம மறுபடியும் ஃபர்ஸ்ட் நோடுக்கே பாயிண்ட் பண்ணும். ஸோ 30ங்கிறது லாஸ்ட் நோடு, நல் பாயிண்ட் பண்ணாம மறுபடியும் ஃபர்ஸ்ட் நோடு 10க்கே பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னா. நல் பாயிண்ட் பண்ணாம கெட்டுக்கு பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் இஸ் சிமிலர் டு த சிங்கிள் லிங்க் லிஸ்ட் எக்ஸப்ட் தட் த லாஸ்ட் நோட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் டு ஃபர்ஸ்ட் நோடு. லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ இவ்வளவுதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னா. ஸோ இதுல என்னென்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு பாருங்க. நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல பார்த்த மாதிரி தான் கிரியேஷன் பார்ப்போம், இன்சர்ஷன் பார்ப்போம், டெலிஷன் பார்ப்போம், டிஸ்பிளே பார்ப்போம். அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன். ஸோ கிரியேட் பண்ண போறோம். எப்பயும் போல ஒரு நோடு கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். எம்எல்ஆக் யூஸ் பண்ணி எவ்வளவு சைஸ் தேவையோ, அந்த நோடுக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ அவ்வளவு சைஸ்ல ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நியூன்னு ஒரு நோடு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த நோடு வந்து நியூன்னு கிரியேட் ஆயிரும். ஏன்னா நம்ம நியூ தான் நேம் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த நியூல டேட்டா, இந்த டேட்டா ஃபீல்ட் என்ன ஆகும், நம்ம என்ன டேட்டா கிரியேட் பண்றோமோ அந்த டேட்டா வந்து இங்க ஸ்டோர் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10னா இங்க 10ன்னு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நியூவோட நெக்ஸ்ட் பாயிண்டர் எங்க போகணும், கெட்டுக்கு போகணும். இதான் இங்க உள்ள டிஃபரன்ஸ். அங்க வந்து என்ன பார்த்தோம், நியூவோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நல்லுக்கு போகணும்னு பார்த்துருப்போம். இங்க வந்து நியூவோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து கெட்டுக்கு போகணும். இங்க வந்து ஒரே ஒரு நோடு தான் இருக்கனால கெட் வந்து இதே தான். ஸோ நியூவோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து இதுக்கே வந்துடும். ஸோ இவ்வளவுதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு நோடு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை நியூவை ரிட்டர்ன் பண்றோம். இவ்வளவுதான் கிரியேஷன்ங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, கிரியேட் a node in circular linked list with value 10. 10ங்கிற வேல்யூ வச்சு ஒரு நோடு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன். ஸோ இன்சர்ஷனுக்கும் அதே மாதிரி இருக்கும், லைட்டா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல கெட் நல்லா இருந்துச்சுன்னா நியூவோட டேட்டா வந்து கெட்லயே அசைன் பண்ணிப்போம். அதே மாதிரி நியூவோட நெக்ஸ்ட்டும் கெட்டுக்கு தான் பாயிண்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் சும்மா பேசிக் தான். அடுத்து நெக்ஸ்ட், இப்போ ஆல்ரெடி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு, ஒரு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் இருக்கு. இதுல எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. எப்பயும் போலதான் ஒரு கரண்ட்னு ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதை கெட்டை வந்து அசைன் பண்ணிக்கிறோம் அந்த நோட்ல. ஸோ கரண்டோட நெக்ஸ்ட் வந்து கெட்டா இல்லாத வரைக்கும், அதாவது கரண்டோட நெக்ஸ்ட் வந்து கெட்டா இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் நோடுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். சிங்கிள் லிங்க்ஸ்ல என்ன பார்த்தோம், கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா லாஸ்ட் நோடுக்கு வந்துட்டோம்னு பார்த்தோம். இங்க வந்து கெட்டா இருந்துச்சுன்னா லாஸ்ட் நோடுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ கெட்டா இல்லாத வரைக்கும் கரண்ட்டை வந்து அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டே போறோம். ஸோ இப்போ லாஸ்ட் வந்துருச்சு, கரண்டோட நெக்ஸ்ட் வந்து கெட்டா வந்துருச்சுன்னா நம்ம லாஸ்ட் நோடுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் நோடுக்கு வந்துட்டோம்னா அடுத்து என்ன பண்ண போறோம், கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நியூ டேட்டா, அந்த இடத்துல ஒரு டேட்டா இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ நியூங்கிற நோடுக்கு அது பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி நியூவோட நெக்ஸ்ட் எங்க பாயிண்ட் பண்ணணும், கெட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். இவ்வளவுதான் இன்சர்ஷன்ங்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, 20 30 வந்து இன்செர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 10 மட்டும் தான் இருந்துச்சு, அதுல 20 இன்செர்ட் பண்ணா என்ன ஆகும், 10ஓட நெக்ஸ்ட் வந்து 20க்கு பாயிண்ட் பண்ணணும், 20ஓட நெக்ஸ்ட் வந்து கெட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து 30 இன்செர்ட் பண்ணா என்ன ஆகும், 20ஓட நெக்ஸ்ட் வந்து 30க்கு பாயிண்ட் பண்ணணும், 30ஓட நெக்ஸ்ட் வந்து கெட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். இவ்வளவுதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிஷன். ஸோ இப்போ டேட்டாவை டெலீட் பண்ண போறோம். அங்க பார்த்து அதே தான், நீங்க கரண்டோட நெக்ஸ்ட் வந்து கெட்டுக்கு போற வரைக்கும், கெட் இல்லாத வரைக்கும். இப்போ கெட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் நோடுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அதே மாதிரி கரண்டோட நெக்ஸ்ட்ல உள்ள டேட்டா வந்து நம்ம டெலீட் பண்ண வேண்டிய டேட்டா இல்லாத வரைக்கும் இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப்ல என்ன பண்றோம், கரண்ட்டை வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கும். கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி கரண்ட் நெக்ஸ்ட் வந்து கெட் இல்லைன்னா என்ன பண்றோம்னு பாருங்க. கெட் இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம டெலீட் பண்ண வேண்டிய டேட்டா இருக்குன்னு அர்த்தம் கரண்டோட நெக்ஸ்ட்ல. ஸோ இப்போ கரண்ட் இருக்கு, இதோட நெக்ஸ்ட்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க 20 இருக்கு, 30 இருக்கு. இந்த 30 தான் நம்ம டெலீட் பண்ண போறோம்னா கரண்டோட நெக்ஸ்ட்ல வந்து 30 இருக்கும். ஸோ இந்த 30 என்ன பண்றோம், டெம்ப்னு ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதுல இந்த 30 ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். இதை வந்து டெம்ப்னு கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், கரண்டோட நெக்ஸ்ட் வந்து எங்க பாயிண்ட் பண்ணணும், கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும். அதாவது 20 வந்து எங்க பாயிண்ட் பண்ணணும், 30க்கு அடுத்த எலமெண்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான். அப்படி பாயிண்ட் பண்ணக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 30 டெலீட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவுதான் டெலிஷன்ங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நடுவில் 20ன்னு ஒன்று இருந்துச்சு, இந்த 20 டெலீட் பண்றோம். ஸோ டெலீட் பண்ணக்கப்புறம் என்ன, டெலீட் பண்ணும்போது என்ன பண்றோம், 10 வந்து 20க்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம்.
அந்த 20 பாயிண்ட் பண்ணாம 10 வந்து 30 பாயிண்ட் பண்ணணும், அந்த 20 டெலீட் பண்ணிடணும். இவ்வளவுதான் டெலிஷன்ங்கிறது. சிங்கிள் லிங்க் லிஸ்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல டபுள் லிங்க் லிஸ்ட் பார்ப்போம், அதுவும் இதே மாதிரி தான் வரும். ஸோ பேசிக்கா சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. டிஸ்பிளேல அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கெட்டை வந்து கரண்ட்ங்கிற நோட்ல அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க வந்து ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து டூ வைல் யூஸ் பண்றோம். டூ வைல் லூப் ஏன் யூஸ் பண்றோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், இங்க வந்து கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மறுபடியும் கெட் வந்துச்சுன்னா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்ல லாஸ்ட் நோடுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கெட்ல இருந்து அடுத்த கெட் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்க என்ன பிரச்சனைனா நம்ம ஒயில்ல வந்து கெட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டிஷன் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுலயே கண்டிஷன் வந்து லூப்ல இருந்து வெளியே வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டூ வைல் லூப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த டூ வைல் லூப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும், அந்த டேட்டா பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கரண்ட் வந்து நெக்ஸ்ட் போயிடும், கெட்டுக்கு அடுத்த எலமெண்ட் போயிடும். ஸோ அடுத்த எலமெண்ட் போனதுக்கப்புறம் இந்த ஒயில் கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம், கரண்ட் வந்து கெட்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணோம்னா என்ன ஆகும், அடுத்த கெட் வர்ற வரைக்கும் நம்ம கண்டிஷன் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக தான் டூ வைல் யூஸ் பண்றோம், ஒயில் லூப் யூஸ் பண்ணாம. ஓகேவா? ஒயில் லூப் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே வெளியே வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் டூ வைல் லூப் யூஸ் பண்றோம். ஸோ கெட் வர வரைக்கும் நம்ம பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கெட் நம்ம ரெண்டாவது தடவை பார்த்துட்டோம்னா அந்த லூப்ல இருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம கெட்னு பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கெட்ல இருந்து. ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட்ல 30 இருக்குன்னா 30 பிரிண்ட் ஆகும். அதோட நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் மறுபடியும் கெட் வந்துச்சுன்னா லூப்ல இருந்து வெளியே வந்துப்போம். வெளியே வந்துட்டு கெட்னு நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்ங்கிறது. ஸோ இதுலயும் நம்ம சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் என்னன்னு பார்த்தாச்சு. அதோட 4 ஆப்ரேஷன் பார்த்திருக்கோம். என்னென்னது, கிரியேஷன் பார்த்தோம், இன்சர்ஷன் பார்த்தோம், டெலிஷன் பார்த்தோம், டிஸ்பிளே பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.